அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இது நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நீருதிலிங்கம் தாண்டினோடனே திருநேரண்ணாமலை பக்கத்தில் இந்த அன்னதானம் அமாவாசைக்கு நடைபெறும். தொடர்ந்து அமாவாசைக்கு இந்த இடத்துல அன்னதானம் நடைபெறும். டெய்லியும் அன்னதானம் நம்ம ஆசிரமத்திலே செய்கிறோம். பௌர்ணமிக்கு அன்னதானமும் நம்ம பௌர்ணமி குடியில் செய்கிறோம். இது அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் மகேஸ்வர பூஜை போன்றவை செய்து அன்னதானம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது விழுப்புரம் நேதாஜி மார்க்கெட் ஆனந்த் சைக்கிள்ஸ் உரிமையாளர் சிவசங்கர் ஐயா அவருடைய உபயத்தில் நடந்த அன்னதானம். இதுபோல் உங்களுக்கும் நடக்கணும்னு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கிரிவலம் வரும் அனைத்து பக்தர்களுக்கும் சாப்பாடு, தண்ணி, பொரியல், அப்பளம் போன்றவை தானமாக வழங்குகிறோம். நீங்களும் இந்த சேவையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காணொலியில் தெரிந்து பாருங்கள் நம்பர். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பசி போக்குவோம். இறை பக்தியோடு செல்பவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. அடியார்களுக்குள்ளதான் அவனே இருக்கின்றான் ஆண்டவன். அடியார்களுக்கு அன்னதானம் செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கடன் தொல்லை தீங்கும், வியாபார வளர்ச்சி பெறும், திருமண தடை விலகும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். எல்லாம் நல்லதுக்கு தான். நம்ம செய்கிறது நல்லதாக இருந்தால் நமக்கு நடக்கிறதும் நல்லதாக தான் இருக்கும். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் தயவால் இதுபோல் அன்னதானம் நாங்கள் செஞ்சுக்கினே இருக்கோம் 15 வருஷமாக. நீங்களும் இந்த சேவையை பார்த்து சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.